பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி பேதுருவின் பொதுவான நிருபம், அதில் முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள். தினம் தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். எப்படி பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வது? இந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். வசனத்தின்படி நடப்பதன் மூலமா தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்டே கிடையாது. ஒரு மேக்ஸ் அப்படின்னா ஒரு விடை வந்துடும். இந்த பரிசுத்தம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு பினிஷிங் பாயிண்டே கிடையாது. போய்கொண்டே இருக்கு. பரிசுத்தமா இருக்கும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமா இருக்கும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை. அப்ப பரிசுத்தத்துக்கு ஒரு முடிவு கிடையாது. அப்ப பரிசுத்த ஒரு முடிவு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்பப்போ ஒழுங்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஒழுங்கற்ற கிடக்கிறது கிடையாது. அதுக்கான ட்ரெஸ்ஸை போடுறது கிடையாது. தவசு திருப்பி பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதே போல நம்ம திருப்பி நம்ம பார்க்க வளர்க்கணும். நம்ம எண்ணங்களை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போறோம், ஒரு குழி இருக்கு, சகதி இருக்கு, அந்த இடத்துல தெரியாத நம்ம விழுந்துடுறோம். அந்த இடத்துல திருப்பி வீட்டுல எல்லாம் கொஞ்சம் துவச்சு எல்லாம் குடிச்சிட்டோம். அடுத்த நாள் அதே ரோட்ல போறோம், அதே பாதையில போறோம். திருப்பி அதே இடத்துல அதே சகதியில போய் விழுவோமா? அந்த இடத்துல ஒழுங்கா அழுக்காயிருவோம். அப்படி தெரியும் நமக்கு. அதே போலதான் வாழ்க்கையும். நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணிக்கிறோம் என்பது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்ப அந்த இடத்துல அந்த தவறுகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டு தேவ வசனத்தின் அடிப்படையில் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அழகா எப்படி சொல்லுது பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்ப தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எதுக்கு? பரிசுத்தராய் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அவர் செய்த காரியம், அவர் நான் பரிசுத்தரா இருக்கேன், ஆனா நீங்க பரிசுத்தரா இருங்க. அவர் தவறுள்ளவர் கிடையாது, முற்றிலும் பரிசுத்தமானவர் அவரு. அதனால அவர் சொல்றாரு, நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்றாரு. பவுல் ரொம்ப அழகா தான் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றாரு. நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றாரு. இதே போல வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்றாரு. இதெல்லாம் என்னன்னா பரிசுத்தத்தை நோக்கி ஓடி இந்த பரிசுத்தத்தை அடைந்து விட்ட ஒரு தைரியத்துல அவர் பேசுறது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவன் ஒரு பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கா? ஒருவேளை நம்மகிட்ட பரிசுத்தம் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். டெய்லி தேவன்கிட்ட கேட்போம். காலை தூரம் ஒரு கேள்வி புதிதாக இருக்கிறது. அதிகாலையில எதுவும் தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இன்றைய தினம் உமக்கு பிரியமில்லாத காரியம், பரிசுத்தமான காரியம், இதை நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்துல கேட்போம். கர்த்தர் நம்மளை அத்தியாத்மகமா வழி நடத்துவார். அவர் விரும்பும் பரிசுத்தத்தை நோக்கி நம்மளை வழி நடத்தவர் அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கிற எவ்வளவு பெற்றுக் கொள்கிறான். நம்ம யோகாங்க படிக்கிறோம், என் நாமத்தில் நிமித்தம் நீங்கள் இதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அதே யோகம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அப்ப நம்ம பரிசுத்தரா இருப்பதுதான் தேவன் பிரியமான காரியம். நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவ துணையுடன், தேவ வசனத்தின் துணையுடன், தேவ கிருபையின் மூலமாக நம்ம பரிசுத்தம் அடைவோம். கர்த்தர் வரும் பரிசுத்தம் நம்மகிட்ட வரும். அதை நோக்கி ஓடுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகபிதாவே, நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று நீ எங்களுக்கு சொல்லுவதற்காக நன்றி ஆண்டவரே. கட்டளையாக சொல்லுவது ஆண்டவரே. ஏஸ்தவனே, உங்கள் வாழ்க்கையில உள்ள பரிசுத்த அன்னைக்கும் ஒவ்வொரு பதத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. உண்மை வேறு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நீர் விரும்பும் பரிசுத்தத்தை இருக்கட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் இந்த பிள்ளைகளை முடிவற்ற தெரிகிறோமாப்பா. பரிசுத்தத்துல தெரிந்து வளர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.